முதலாக தனியார் பொறியியல் கல்லூரி தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்த பொழுது கேபினெட் மீட்டிங்கில் முடிவு செய்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணன் ஆரம்பி அவர்களிடத்தில் அந்த வீணா போனவங்க சொல்லுங்க என்ன அவர் சொல்றாரு. ஏன்னா நான் எல்லாத்திலுமே நியாயப்படி தலைவருடைய கொள்கைப்படி நடக்கணுங்கிற வாழ்வியல் பண்போக்கம் மேற்கொண்டவன். அங்க போய் 25 ஏக்கர், அப்ப தனியார் பொறியியல் கல்லூரிக்கெல்லாம் 25 ஏக்கர் பணத்தை மாம்பழ ஆபீஸ்ல பணத்தை வாங்கிட்டு போய் வாங்க சொல்லுங்கன்னு சொன்னார். ஒரு தொழிலை அமைச்சுக்க சொல்லுங்கன்னார். கார்ல வரும்போது மதியம் மீட்டிங் முடிஞ்சு வரும்போது கார்ல சொன்னாரு, தலைவர் சொல்லியிருக்காருப்பா, ஒரு தொழிலை அமைச்சுக்கணும், போய் 25 ஏக்கர் பார்த்துட்டு வா, உனக்கு தான் முதல்ல கொடுக்க போறாரு சுயநிதி பொறியியல் கல்லூரி அப்படின்னார். நான் சொன்னேன், கல்வியை காசாக்குகின்ற ஒன்றை நான் தொழிலாக நான் கொள்ள மாட்டேன். பொருளாதாரம் வந்தால் நான் இலவசமாக கொடுப்பேனே தவிர அதை நான் காசாக்க மாட்டேன் என்று சொல்லி நிராகரித்ததைத்தான் நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார்கள். மதுபான கடைகளின் வாயிலாக எவ்வளவோ வருமானங்கள், கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு வருமானம் வரக்கூடிய அதையும் நிராகரித்தேன். காரணம், நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதையில் பயணிப்பதால். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க? அன்பை நாளும் வளர்க்கணும்.